தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு உலக அரசியல் பார்வையில் உங்களோடு இணைந்திருக்கிறோம். எங்களோடு அரசியல் ஆய்வாளர் திரு வேல்தர்மா ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கடந்த வாரம் நாம் இஸ்ரேல் லெபனான் மீது தொடுத்த தாக்குதல், அந்த பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பதற்றம் தொடர்பாக நாம் ஆராய்ந்திருந்தோம். இந்த வாரம் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே மேலும் மேலும் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையிலே லெபனானுடைய வரலாற்று பின்னணி என்ன? ஈரான் எதற்காக இந்த லெபனான் மீது அதிக தீவிரம் காட்டுகிறது? ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதில் தாக்குதலை நடாத்துமா என்று தொடர்பான பதிலை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். முதலாம் உலகப் போரின் பின்னர் வட ஆப்பிரிக்காவையும் மேற்காசியாவையும் பிரித்தானியாவும் பிரான்சும் தங்களுக்கு ஏற்ற வகையில் அவற்றுடைய எல்லைகளை வகுத்து அவர்கள் ஒவ்வொன்றையும் தங்களுடைய ஒரு குடியேற்ற ஆட்சி நாடாக மாற்றினார். நீங்கள் பார்க்கலாம், இந்த வட ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகளுடைய எல்லைகள் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். உலகத்துல வேறு இடத்துல அப்படி இருக்கிற இல்லை. அது என்ன சொன்னா, அந்த இனப்பெரம்பலை அடிப்படையாக வச்சு அந்த எல்லைகளை வகுக்காமல் வெவ்வேறு இனக்குழுமங்களை ஒன்றாக ஒரு சிக்கலான நிலைமைக்கு உருவாக்கிவிட்டு அங்கு தொடர்ச்சியான ஒரு மோதலை உருவாக்குகின்ற நோக்கத்துடன் தான் அந்த எல்லைகளை வகுத்திருந்தனர். அதில் முக்கியமாக நமக்கு தெரியும், குர்திஸ் மக்களுக்கு ஒரு நாடே இல்லாமல் அவர்களை பல்வேறு நாடுகளுக்கு உள்ளடக்கி அவர்கள் அங்கு நாடுகளுடைய அரசுக்கு ஒரு முள்ளாக ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய வகையில் கூட அமைத்திருந்தனர். அதே போல கிறிஸ்தவர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு தனியான ஒரு நாட்டை அங்கு உருவாக்க வேண்டும் என்று பிரான்ஸ் தீவிர முயற்சி எடுத்தது. அதன் விளைவாகத்தான் லெபனான் என்ற ஒரு நாட்டை உருவாக்கியது. லெபனான் என்ற அழகிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு பிரதேசம். அதனுடைய பேரே வெள்ளி மலை என்ற பெயர் என்ற பொருள்படும் லெபனான் என்ற சொல். அந்த இடத்துல மெரோனைட் இனக்குழுமத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்களும் வாழ்ந்தார்கள், சியா முஸ்லிம்களும் வாழ்ந்தார்கள், சுனி முஸ்லிம்களும் வாழ்ந்தார்கள். இந்த மூன்று இனங்களும் கிட்டத்தட்ட சமமான அளவு அங்கே இருக்கக்கூடிய வகையில அந்த நாட்டை அவர்கள் பிரித்தெடுத்து விட்டு அந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தின்படி குடியரசுத் தலைவராக ஒரு கிறிஸ்தவர் இருக்க வேண்டும், தலைமை அமைச்சராக ஒரு சுனி முஸ்லீம் இருக்க வேண்டும், நாடாளுமன்ற அவைத்தலைவர் அதாவது ஸ்பீக்கராக ஒரு சியா முஸ்லீம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வகையில தான் அதை அமைத்திருந்தனர். 1943 லெபனானுக்கு பிரான்சிலிருந்து சுதந்திரம் வழங்கப்பட்டது. 1943 56 வரை அது ஒரு நல்ல மக்களாட்சி நாடாகத்தான் இருந்தது. பின்னர் 1957 லெபனானின் வலதுசாரி கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து ஆட்சி புரியக்கூடிய வகையில் லெபனானிய அரசியல் அமைப்பை அமெரிக்க உளவுத்துறையான CIA இரகசியமாக தலையிட்டு மாற்றியது. பிரான்ஸ் ஒரு கிறிஸ்தவ நாட்டை உருவாக்க முயன்று முடியாமல் போனது. பின்பு CIA அங்கு தலையிட்டு அங்குள்ள அரசியலமைப்பை மாற்றுவதற்கு அந்த அரசியலமைப்பு மாற்றுவதற்கு ஏற்ற வகையிலே அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அங்குள்ள வலதுசாரிகளை வெற்றி பெற செய்தனர். இப்ப வலதுசாரிகள் அந்த அவர்களுடைய வாக்குப்பட்டிகளை அந்த பெலட் ரிக்கிங்கெல்லாம் நடந்தது. அந்த வாக்குகளை கள்ள வாக்குகள் திணிக்கப்பட்டு அதனால் அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டனர். இதனால் அரபு நாடுகளுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட கிறிஸ்தவ வேட்பாளர்கள் தோல்வியடைந்தனர். அப்ப அது அநேகமாக இடதுசாரி கிறிஸ்தவர்கள் தான் அரபு நாடுகளுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி என்ற கொள்கையுடையவர்களாக இருந்தவர். இப்ப அவர்களை திட்டமிட்டு அமெரிக்காவுடைய உளவுத்துறை தோல்வியடைய செய்ததாக ஒரு ஒரு கருத்து இருக்கின்றது. அப்ப அது மட்டுமல்ல, CIA அமெரிக்கா ஆட்சியில் இருப்பவர்களுக்கு ஒரு பொய்யை சொன்னார்கள். இந்த வலதுசாரி கொள்கையுடைய அதாவது இடதுசாரி கொள்கையுடைய கிறிஸ்தவர்கள் அவர்கள் அரபு நாடுகளுடன் தாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கொள்கையுடையவர்கள். அவர்கள் பொதுவுடைமைவாதிகள் என்று அமெரிக்க அரசுக்கு சொல்லியிருந்தது. அமெரிக்க அரசு அப்போது எங்கெங்கு பொதுவுடைமைவாதிகள் இருக்கிறார்களோ அவர்களை இல்லாமல் செய்வதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தபடியால் அங்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றினர். அதன் பின்னர் லெபனான் ஒரு அமைதி இல்லாத நாடாக, இனங்களுக்கு இடையிலான ஒரு மோதல்கள் நடக்கின்ற நாடாக இருந்தது. பின்பு 1967 நடந்த போரின் பின்னர் பெரும்பாலான பலஸ்தீனத்திலிருந்து வெளியேறி லெபனான்ல குடியேறியிருந்தனர். இந்த இடப்பெயர்வு காரணமாக லெபனானில் குடியேறினர். அப்ப அவர்கள் அங்கிருந்த அந்த பலஸ்தீனியர்கள் லெபனான் முழுவதையும் ஆளப்போகிறார்கள் என்று பொய் கதையை காட்டி அவர்களுக்கு எதிராக அப்போது இருந்த ஹபீஸ் ஆசாத், தற்போது உள்ள பசார் ஆசாத்தினுடைய தந்தை, சிரியாவுடைய அதிபர் ஒரு போரை தொடுத்து அங்கிருந்த பலஸ்தீனியர்களை விரட்டினர். அதன் பின்னர் இஸ்ரேல் அங்கு படையெடுத்து அங்குள்ள லெபனானுடைய தெற்கு பகுதியின் நிலை கொண்டு அங்கு பெரும் அட்டூழியங்களை செய்தபடியால் அங்கு அவர்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் உருவாக்கியது. பின்பு 1979 லெபனானில் ஒரு புரட்சிகரமான அரசு, மதவாத அரசு உருவாக்கிய பின்னர் அந்த லெபனானிய அரசு உடைய 2 முக்கிய கொள்கைகளாக டெத் டு அமெரிக்கா, டெத் டு
இஸ்ரேல் என்றிருந்தது. இஸ்ரேல் அழிய வேண்டும், அமெரிக்கா அழிய வேண்டும் என்ற கொள்கையுடன் இருந்தது. அவர்கள் வந்து இந்த லெபனானில் இருக்கின்ற சியா முஸ்லிம்கள் அமைப்புகளிடையே ஒரு படைக்கலன் ஏந்திய ஒரு போராளிகளை உருவாக்கினார்கள். அப்ப அந்த வகையிலே 1982 உருவானதுதான் இந்த ஹிஸ்புல்லா என்ற அமைப்பு. அது அந்த அமைப்பினர் பின்பு லெபனானில் இருந்த அமெரிக்க படையினர் மீது தற்கொலை தாக்குதல் செய்து 250 முதல் 300 வரையிலான அமெரிக்க படையினரை கூட கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னர் ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரானும் ஒரு நெருங்கிய தொடர்புடைய அமைப்புகளாக அவர்கள் உருவாகி கொண்டு வந்தனர். தற்போது மிகவும் ஒரு வலிமைமிக்க ஒரு படை அமைப்பாக ஹிஸ்புல்லா இருக்கின்றது. அதற்கு ஆதரவு வழங்கும் நாடாக லெபனான் ஈரான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சிரியாவில் நடந்த போரின் போது ஹிஸ்புல்லா போராளிகள் ஈரானுடைய வேண்டுதலின் பேரில் அங்குள்ள பஷார் அசாத்தினுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக பெரும் போர் புரிந்தனர். அப்ப அதன் மூலம் அவர்கள் புதிய ரக படைக்கலங்களை இயக்குவதற்கும் அவற்றை கையாள்வதற்கும் புதிய வகை போர் முறைகளை அறிந்து கொள்வதற்கும் ஹிஸ்புல்லாவினருக்கு பெரிய வாய்ப்பு இந்த சிரியாவில் நடந்த உள்நாட்டு போரின் போது கிடைத்தது. அப்ப அதுதான் தற்போது இஸ்ரேலுக்கு ஒரு சவால் மிக்க ஒரு நாடான ஒரு அமைப்பாக ஹிஸ்புல்லா இருக்கிறது. அப்ப இந்த நிலையில அக்டோபர் 7 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் அமைப்பினர் ஒரு பாரிய தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக செய்திருந்தார். அந்த தாக்குதலின் பின்னர் இஸ்ரேல் வந்து முதலில் ஹமாஸ் அமைப்பினரை நிலப்பரப்பிலிருந்து செயற்படும் ஹமாஸ் அமைப்பினரை அழிக்கின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக தாங்கள் போராட வேண்டும், இஸ்ரேலுக்கு எதிராக போராட வேண்டும், பெரிய தாக்குதலை செய்ய வேண்டும் என்று ஹிஸ்புல்லா அமைப்பினர் இருக்கின்றனர். அது மட்டுமல்ல, ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஈரானையும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈடுபடும்படி வேண்டுகின்றனர். ஆனால் தற்போதைய சூழல்ல ஈரான் வந்து இஸ்ரேலுடைய போர் செய்வதை விரும்பாதபடியால் ஈரான் தயங்கி நிற்க ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து ஒரு பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்ட லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைப்பு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலை மட்டும் இஸ்ரேலுக்கு எதிராக செய்தது என்று சொல்லலாம். இப்படி இருக்கையில் இது ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு போருக்கு தயாரில்லை என்பதை இஸ்ரேல் அறிந்து கொண்டு அதனால் இவர்கள் தற்போது வலுவிழந்திருக்கிறார்கள். இந்த தருணம் பார்த்து இந்த ஈரானுக்கு ஆதரவான போராளி குழுக்களுக்கு எதிராக தாக்குதல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த அடிப்படையில் தான் ஈரானுக்கும் அவனுடைய ஆதரவு அமைப்புகளுக்கு எதிராகவும் இஸ்ரேல் வந்து பெரிய தாக்குதலை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த ஏப்ரல் மாதம் வந்து சிரியாவில் உள்ள ஈரானின் தூதுவரகத்தினுடைய ஒரு பகுதியை இஸ்ரேல் வந்து குண்டு வீசி தாக்கி இருந்தது. அதற்கு பின்னர் டெஹ்ரான்ல வைத்து ஹமாஸ் அமைப்பினுடைய ஒரு அரசியல் துறை பிரிவினரை கூட இஸ்ரேல் குண்டு வீசி குண்டுவெடிப்பின் மூலம் அழித்திருந்தது. அதன் பின்னர் தான் ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு ஏவுகணை தாக்குதலை அந்த ஏப்ரல் தாக்குதலுக்கு பின்னர் செய்திருந்தது. பின்பு 2024 செப்டம்பர் மாதம் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய உச்ச தலைவராக கருதப்படும் ஹசன் நஸ்ரல்லாவை அங்கு ஒரு மிகவும் ஒரு தீவிரமான தாக்குதல் மூலம் கொண்டிருந்தார், இஸ்ரேல் படைகள் கொண்டிருந்தனர். அப்ப ஹசன் நஸ்ரல்லா தனக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் செய்து தன்னை கொல்லும் என்ற எண்ணத்தில நிலத்துக்கு கீழே 60 அடி ஆழத்துல இடையில கொங்கிரீட் நிலத்தை அமைத்து அதற்கு கீழே தான் அங்குள்ள பங்கரில் தான் அவர் இருந்தார். அந்த 60 அடி ஆழத்தையும் துளைத்து செல்லக்கூடிய குண்டுகள், பங்கபஸ்டர் குண்டு என்று சொல்றார்கள். அந்த குண்டின் நுனியில ஒரு துளையிடு கருவி இருக்கும், ட்ரில்லர் சொல்லி, அது அந்த பங்கரை துளைத்து கொண்டு போய் உள்ளுக்கு போய் தான் வெடிக்கும். அதெல்லாம் ஒரேடியாக அந்த 60 அடி ஆழத்துக்கு அதனால போக முடியாதபடியால் முதல்ல ஒரு குண்டை வைத்து வெடிக்க செய்து பிறகு அது ஒரு பெரிய பள்ளத்தை ஒரு பெரிய ஒரு குழியை உருவாக்கும். பிறகு பின்னர் இன்னொரு குண்டு, அப்படி தொடர்ச்சியாக 85க்கு மேற்பட்ட குண்டுகளை வீசித்தான் ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் வந்து கொலை செய்திருந்தது. அப்படிப்பட்ட நிலையில இது வந்து ஒரு மிகவும் ஈரானுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் ஒரு ஆத்திரமூட்டும் நிலையா இருக்கின்ற போதில்தான் இந்த அக்டோபர் மாத ஆரம்பத்துல ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தன்னுடைய தாக்குதல்களை, பல ஏவுகணை தாக்குதலை செய்திருந்தது. அதுல அவர்கள் இலக்கு வைத்தவை வந்து என்று சொல்லப்படுகின்ற ஒரு விமான தளத்தின் மீது தாக்குதல் செய்திருந்தனர். மற்றது நெவட்டின் ஏர்பேஸ் என்று சொல்கின்ற இடத்துல கூட அவர்கள் தங்களை தாக்குதல் செய்தனர். 3வது இலக்கு இஸ்ரேலுடைய மொசாட்டினுடைய தலைமைச் செயலகம். அப்ப 180க்கு மேற்பட்ட குண்டுகளை அவர்கள் வீசினார்கள்.
அப்ப அவர்கள் வந்து முதலில் ஆளில்லா போர் விமானங்களை முதலில் விட்டு அதில் தாக்குதல் செய்து அதன் மூலம் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு முறைமையை, இஸ்ரேலிடம் 3 விதமான வான் பாதுகாப்பு முறைமை இருக்கின்றது. ஒன்று வந்து அயன்டோம் என்று சொல்லப்படுகிறது. அவை குறுகிய தூர ஏவுகணைகள், சிறிய விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடியது, அது அயன்டோம். மற்றது டேவிட் ஸ்லிங் என்று இருக்கின்றது. அது ஒரு நடுத்தர மற்றும் தொலைதூர ஏவுகணைகளை அல்லது விமானங்களை இடைமறித்து அளிக்க வல்லது. மூன்றாவதாக இருக்கின்றது, அது தற்போது புதிதாக உருவாக்கப்பட்டதுதான் சொல்ல வேண்டும். அதில் உள்ள சிறப்பு அம்சம் வந்து அது வந்து லேசர் கதிர் வீச்சு மூலம் செயல்படும். இப்ப எதிரியினுடைய ஈரானுடைய ஒரு மிசைல் இஸ்ரேலுக்கு வரும்போது அதன் மீது ஒரு டோர்ச் லைட் அடிப்பதை போல ஒரு ஒளியை பாய்ச்சுவதன் மூலம் அதை இடைமறித்து அடிப்பதுதான் அந்த லேசர் பீம் மூலம் அளிக்கின்றது. அதை அவர்கள் அயன் பீம் என்றுதான் அந்த பாதுகாப்பு முறைமைக்கு பெயர் பெற்றுள்ளார்கள். பிரித்தானியாவிலும் தற்போது அதை போல ஒரு சிறந்த ஒரு வான் பாதுகாப்பு முறைமை உருவாக்கப்பட்டுள்ளது. இப்ப இவற்றின் மூலம்தான் ஈரான் இஸ்ரேல் மீது வீசிய பல 180 முதல் 200 வகைகளான குண்டுகளை இடைமறித்து அளித்ததாக இஸ்ரேல் சொல்லுகின்றது. அமெரிக்கா சொல்லுகின்றது 50 விழுக்காடு மட்டும்தான் இலக்கை தாக்கியது. அப்ப நாம அதிலிருந்து பார்க்கும்போது மற்ற 50 வந்து இலக்கில் தாக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இஸ்ரேல் வந்து சரியான உண்மை தகவலை, தனக்கு ஏற்பட்ட இழப்பீடு தொடர்பாக சரியான உண்மை தகவலை வெளியிடவில்லை என்று சொல்லலாம். பிபிசி நிருபர் அவர் நெவட்டின் ஏர்பேஸ்ல போய் அங்கு அந்த குண்டுகள் விழுகின்ற போது அதை அங்கு கணிப்பீடு செய்து அந்த விமான தளத்தின் மீது 9 ஏவுகணைகள் வீழ்ந்ததாக சொல்லி இருக்கின்றார். மற்றது 12 அடி ஆழமான குழி கூட அந்த மொசாட்டினுடைய தலைமைச் செயலத்துக்கு அண்மையாக ஏற்பட்டிருக்கின்றது என்று கூட பிபிசி நிருபர் சொல்லுகின்றார். இவர்களுடைய தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது, இஸ்ரேல் சொல்லுகின்ற தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது அது வந்து பெருமளவு பொய் சொல்லுகின்றது என்று உள்ளது, உண்மையை மறைக்கின்றது என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில பார்க்கின்ற போது ஒரு கணிசமான இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் சொல்லுகின்றது ஒரே ஒருவர் தான் கொல்லப்பட்டது என்றும், அதுவும் மேற்கு கரையில் உள்ள ஒரு பலஸ்தீனியர் தான் அதில் கொல்லப்பட்டவர் என்று சொல்லுகின்றது. ஆனால் 180 ஏவுகணைகள் ஏவப்பட்ட இடத்துல, அதிலும் முக்கியமாக அமெரிக்காவுடைய கருத்தின்படி அரை பங்கு மட்டும்தான் அங்கு இலக்கை தாக்கியது, மற்றவை என்று வைத்து பார்க்கின்ற போது இஸ்ரேலுக்கு ஒரு கணிசமான இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதை நாங்கள் சொல்ல முடியும். இதுல இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும். முக்கியமாக இந்த 60 அடி ஆழமான ஒரு பங்கருக்குள்ள, அந்த பதுங்கு குழிக்குள்ள அந்த கான்கிரீட் காப்பர்கள் எல்லாவற்றையும் துளைத்து கொண்டு போய் குண்டுகள் வீசப்பட்டன என்றால், இஸ்ரேலுடைய நீண்டகால எண்ணம் வந்து ஈரான் அணுக்குண்டு தயாரிப்பதற்காக இந்த யுரேனிய பதப்படுத்தும் நிலையங்களை தன்னுடைய மலைப்பாறைகளுக்கு கீழே 60 அடி ஆழத்தில் வைத்துத்தான் அதை பதப்படுத்துகின்றது. அப்ப அந்த 60 அடி ஆழத்திற்கு இனி போய் இஸ்ரேலால தாக்குதல் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்ப முன்பு படைத்துறை நிபுணர்கள் சொல்லியிருந்தார்கள், ஈரானுக்கு போய் அந்த வங்கபஸ்திர குண்டுகளை வீசக்கூடிய விமானங்கள், அந்த தொலைதூரம் பறந்து சென்று பெருமளவு குண்டுகளை வீசக்கூடிய விமானங்கள் வந்து இஸ்ரேலிடம் இல்லை என்று முன்பு படைத்துறை நிபுணர்கள் சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய B-2 போர் விமானம், அதான் தொலைதூர போர் விமானம், அல்லது அமெரிக்கா தற்போது புதிதாக உருவாக்கியுள்ள B-21 என்ற ஒரு விமானம், அப்ப அவற்றால் தான் சென்று தாக்குதல் செய்ய முடியும் என்றும். ஆனால் தற்போது இஸ்ரேலிடம் போர் விமானத்தை வான்வெளியிலே வைத்து மீள் நிரப்பு செய்யக்கூடிய வசதி, தொழில்நுட்பத்தை தற்போது இஸ்ரேல் பெற்றுள்ளது என்பதால் இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் ஈரான் வரை பறக்கக்கூடிய அவை பெற்றிருக்கின்றன. ஆனால் இஸ்ரேலிருந்து ஈரானை நோக்கி பறக்கின்ற போர் விமானங்கள் இரண்டு நாடுகளை தாண்டி செல்ல வேண்டும். ஒன்று சவுதி அரேபியா அல்லது ஈராக், அல்லது ஈராக்கும் சிரியாவும், அல்லது ஈராக்கும் ஜோர்டான். அப்ப இந்த நாடுகளுடைய அனுமதி பெற்றுத்தான், அல்லது அவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக போய்த்தான் இஸ்ரேலிய விமானங்கள் ஈரான் மீது கொண்டு வீச முடியும். அப்ப அந்த அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்ற நிலையில ஈரானுடைய தாக்குதலுக்கு இஸ்ரேல் எப்படி பதிலடி கொடுக்க போகின்றது என்ற கேள்விக்கு 3 விதமான பதில் இருக்கின்றன. ஒன்று வந்து அந்த ஈரானுடைய ஆட்சியாளர்களை கொல்லக்கூடிய வகையில ஏதாவது செய்யலாம். இரண்டாவது, ரிப்பப்ளிகன் கார்டு என்று சொல்லப்படுகின்ற எலிட் போர்ஸ், அவர்களுடைய சிறப்பு படையணி ஒன்று இருக்கின்றது, அவற்றின் மீது தாக்குதல் செய்யலாம். அல்லது எந்த ஏவுகணை தளத்திலிருந்து ஈரான் இந்த தன்னுடைய ஏவுகணைகளை வீசியதோ அந்த ஏவுகணை தளங்கள் அளவை குண்டு வீசி அழிக்கலாம் ஆகியவற்றை இவை பட நடவடிக்கை. 4வதாக இன்னொன்று, ஈரானுடைய எரிபொருள் நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் செய்யலாம். ஆனா அப்படி செய்தால் உலக அரங்கிலே
எரிபொருள் விலை அதிகரிக்கும். அது வந்து அமெரிக்காவுக்கும் பல நாடுகளுக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எரிபொருள் நிலையங்கள் மீது, ஈரானுடைய எரிபொருள் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் செய்யுமா என்பது அமெரிக்கா எவ்வளவு தூரம் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் என்பதை தான் தங்கி இருக்கின்றது. இன்னும் 1-2 நாட்களுக்குள் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் செய்திருக்கலாம். ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் போது, அதாவது ஆட்டோமேட்டிக் அயன் டோம் எனப்படுகின்ற அந்த ஏவுகணை எதிர்ப்பு தொழில்நுட்பம் வந்து அதை தடுத்து அவர்களுக்கு பாரிய இழப்பில் இருந்து தவிர்த்ததாக மேற்கு ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறது. இதே போன்று ஈரானிடமும் இவ்வாறான இன்னொரு நாடு அதன் மீது தாக்குதல் ஏனென்றால் அதுவும் ஒரு அணு ஆயுத நாடு என்றுதான் சொல்லப்படுகிறது ஈரான். இதே போன்று ஈரானும் இவ்வாறான ஏவுகணை எதிர்ப்பு அல்லது ஏதாவது யுத்தம் ஒன்றால் அதற்கான ஆயத்தமாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஏற்கனவே இஸ்ரேல் மீது தாக்குதல் செய்ய முன்னரே அதற்கான பதிலடி நடவடிக்கைகளை செய்வதற்கான ஒரு முயற்சியுடன் தான் இருப்பார்கள். ஆனால் ஈரானிடம் ஒரு மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு முறைமை இல்லை. அவர்களிடம் இருப்பது ரஷ்யாவுடைய பழைய S-300 என்று சொல்லப்படுகின்ற வான் பாதுகாப்பு முறைமை தான் இருக்கின்றது. இப்போது நவீன வான் பாதுகாப்பு முறைமைகள் அவற்றிடம் இல்லை என்றுதான் சொல்லலாம். அவர்களும் அந்த தாமாகவே வான் பாதுகாப்பு முறைமைகளை உற்பத்தி செய்வதில் தீவிரம் காட்டி வருகின்றார்கள். ஏற்கனவே F-35 போர் விமானங்கள் 2022 ஆண்டு இஸ்ரேலுடைய F-35 போர் விமானங்கள் ஈரானுடைய வான் பரப்பிலே பறந்து அவர்களுடைய படைநிலைகள் தொடர்பான சகல உளவு தகவல்களை திரட்டி வைத்திருப்பதாகவும், அது மட்டுமல்ல தரை வழியாக செயற்படுகின்ற உளவாளிகள் மூலம், அதாவது ஈரானுக்குள்ளே உள்ள தங்களுடைய உளவாளிகள் மூலம் ஈரானுடைய படைநிலைகளை பற்றிய பல தகவல்களை இஸ்ரேல் திரட்டி வைத்திருக்கும். அவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலை வந்து தற்போது ஈரானிடம் இருக்கிறது. இந்த ஈரானுடைய நிலப்பரப்பு வந்து கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானுடைய நிலப்பரப்பு போன்றது. இங்க ஒரு பாலைவனங்கள், மற்றது பல மலைப்பாறைகள். அந்த மலைப்பாறைகளுக்கு அடியில் தன்னுடைய படைக்கலன்களை ஈரான் வந்து மறைத்து வைத்திருக்கலாம். அவற்றையெல்லாம் அழிப்பதற்கு மிக நீண்ட தூரம் இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் பறக்க வேண்டும். மற்றது பெருமளவு குண்டுகளை, அந்த அளவு தொகையான குண்டுகளை தாங்கி செல்ல முடியுமா போன்ற கேள்விகள் இருக்கின்றன. ஈரான் தன்னுடைய பாதுகாப்பை வைத்திருக்கும். ஆனால் ஈரானுடைய வான்படை என்று நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் மிக மிக வலிமை குறைந்த வான்படை என்பதுதான் சொல்லப்படுகின்றது. ஈரானிடம் இருக்கின்றது அமெரிக்காவுடைய பழைய, அதாவது ஈரான்ல மன்னர் ஆட்சி காலத்தில ஈரானுக்கு அமெரிக்கா வழங்கிய F-4, F-5 ஆகிய விமானங்கள் தான் இருக்கின்றன. அதற்கு பின்பு பல விமானங்களை அமெரிக்கா உருவாக்கி விட்டது. இந்த விமானங்களுக்கு போதிய உதிரி பாகங்கள் கூட இல்லை. அதைத் தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிய Su-24 மற்றது MiG-29 ஆகிய விமானங்களும் ஈரானிடம் இருக்கின்றன. அவை வந்து இஸ்ரேல் வரைக்கும் சென்று தாக்குதல் செய்ய முடியாது. இடையிலே வருகின்ற இஸ்ரேலிலிருந்து விமானங்கள் வருகின்றது என்று சொன்னால் இந்த Su-24, MiG-29 ஆகிய விமானங்கள் தங்களுடைய வான்பரப்பில் பறந்து கொண்டு வானிலிருந்து வானுக்கு வீசுகின்ற ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேலிய விமானங்களை அழிக்க முற்படலாம். அதுதான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு வந்து இந்த Su-24, MiG-29 மற்ற S-300 என்ற அவர்களுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணை முறைமை. அதே போல ஈரான் தானாகவே உற்பத்தி செய்த பல இந்த விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் ஈரானிடம் இருக்கின்றன. அவை வந்து இனி இஸ்ரேலுக்கு எதிராக இன்னும் சில நாட்களிலே பாவிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. இப்பொழுது பிராந்திய போர் மூழ்கின்ற ஒரு அபாயமை நீங்கள் கூறியிருந்தீர்கள். மூன்றால் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானுக்கு ஆதரவாக எந்தெந்த நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக தற்போது உண்மையில இறங்குவதற்காக 2 நாடுகள் தான் உள்ளது. ஒன்று ரஷ்யா, மற்றது சீனா. சீனா வந்து இப்படிப்பட்ட நிலைகள்ல தான் வந்து ஒரு நேரடியாக தலையீடு செய்யாது. சில படைக்கலன்களை சீனா வந்து ஈரானுக்கு விற்பனை செய்யலாம். ரஷ்யாவால தற்போது எந்த ஒரு படைக்கலனையும் ஈரானுக்கு விற்பனை செய்ய முடியாமல் தான் இருக்கின்றது என்று சொல்லலாம். ஆனால் சில தொழில்நுட்பங்களை வழங்கலாம். அந்த தொழில்நுட்பங்களை வழங்கினால் அவற்றை வைத்து ஈரான் படைக்கலன்களை உற்பத்தி செய்யலாம் மொழிய திடீரென்று படைக்கலன்களை உருவாக்குவது பின்னடைவு ஏற்படும். ஆனால் இன்னும் ஒரு நாடு இருக்கின்றது வடகொரியா வந்து தன்னுடைய ஏவுகணைகளை ஈரானுக்கு வழங்கலாம். பழைய ஏவுகணைகளை அல்லது புதிய ஏவுகணைகளையே ஒரு போர்க்களத்துல பயிற்சிப்பதற்காக, ஒரு போர்க்களத்துல தேர்வுக்குள்ளாக்குவதற்காக வடகொரியா வந்து சில படைக்கலன்களை ஈரானுக்கு வழங்கலாம். ஏற்கனவே ஈரான் உற்பத்தி செய்த பல ஏவுகணைகள் வடகொரியா கொடுத்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தான் செய்யப்பட்ட கட்டளையாக இருக்கலாம். அப்ப ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்ற நாடுகள் என்று சொன்னால், மற்றது அரபு நாடுகள் என்பவையெல்லாம் ஈரானை ஒரு அச்சத்தோடு தான் பார்க்கின்றன. ஈரானில் இருக்கின்ற ஆட்சி முறைமை சவுதி அரேபியால வந்துவிடக் கூடாது என்று சவுதி அரேபியா ஆளுகின்ற
மனிதர்கள் நிற்கின்றார். இது போல மற்ற யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகளிலும் இருக்கின்றன. மற்ற அந்த சியா சுனி இஸ்லாமியர்களுக்கிடையிலான போட்டிகள் கூட இருக்கின்றன. ஈராக் ஒரு அங்கு சியா இஸ்லாமியர்களும் சுனி இஸ்லாமியர்களும் இவருக்குவே சம அளவிலான பார்க்கின்றார்கள். இருந்தும் சியா முஸ்லிம்கள் சற்று அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஈராக் ஒரு நடுநிலையாகத்தான் இருக்க பார்க்க. ஈராக்கில் ஐயா அமெரிக்காவின் ஆதிக்கம் அதிகமா இருக்கிறது இல்லையா? அமெரிக்காவுடைய படைக்கலாம். தற்போது ஈராக்கில் உள்ள ஆட்சியாளர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு நகர்வை செய்ய மாட்டார்கள். ஈராக் பெருமளவு உதவியை ஈரானுக்கு செய்ய மாட்டார் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் நான் ஏற்கனவே சொன்னது போல ஈரான் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக போர் வேண்டாம் என இருந்தது. ஈரான் தொடர்ச்சியாக பல படைக்கலங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடந்த போரின் போது ஈரான் ரஷ்யாவுக்கு உதவி செய்தபடியால் உக்ரைனிடமிருந்து கைப்பற்றிய பல படைக்கலங்கள்ல 1-2 ஈரானுக்கு வழங்கியுள்ளது. அமெரிக்காவுடைய ஸ்டிங்கர் மிசைல்ஸ், மற்றது பிரித்தானியாவுடைய மிசைல்ஸ் போன்றவற்றை, மற்ற சில டேங்குகளை கூட ஈரானுக்கு வழங்கியுள்ளது. இனி அவற்றை ரிவர்ஸ் என்ஜினியரிங் என்ற தொழில்நுட்பம், ஒரு பொருளை ஒரு படைக்கலனை வாங்கினால் அதை பார்ட்ஸாக பிரித்து அதை எப்படி உருவாக்க என்பதை போல மீண்டும் அதே மாதிரி படைக்கலங்களை உருவாக்குவதை செய்யலாம். அப்படிப்பட்ட பல வேலைகளை புதிய படைக்கலங்களை உற்பத்தி செய்வதில் ஈரான் கவனமாக தீவிரமாக தற்போது ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில ஈரான் முன்னேறக்கூடாது என்பதற்காகத்தான் ஈரானுக்கும் அமெரிக்காவைக்கும் ஒரு போரை உருவாக்கி விடுவதற்கு இஸ்ரேல் கடுமையாக ஒரு நெறிவேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. நல்லதையா உலகளாவிய ரீதியிலே தற்பொழுது மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கான பதற்றம் தொடர்பாக பல்வேறு ஆய்வு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு கலந்து கொண்டமைக்கு தமிழ் சார்பில் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நேயர்களுடன் எனது கருத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.